சிவகுமார், தற்பொழுது நெல்லையின் எந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள்? அந்த பகுதியின் போராட்டக்கள காட்சிகள் என்ன? பதிவு செய்யுங்கள். அதாவது நேற்று மாலை அளவில் நெல்லை பாளையங்கோட்டையில் இருக்கிற வஉசி திடலில் மாணவர்களோட ஆர்ப்பாட்டம் தொடங்குச்சு. ஆரம்ப காலத்தில் 100 அளவுக்கு கொண்ட மாணவர்களை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நேற்று இரவு தொடங்கி தற்போது வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெல்லை மாவட்டத்தை சுற்றியுள்ள 25க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் கல்லூரியை சார்ந்த மாணவ மாணவிகள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவ கல்லூரி, பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியார் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவியர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்டவர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறவங்க இன்று இரவும் தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுத்த எடுத்து தற்போது அந்த போராட்ட காலத்திற்கு பந்தலமைக்கும் பணி நடைபெற்று இருக்கிறது. போராட்டம் அதிகரித்து காணப்படுகிறது அப்படிங்கிற தகவல் நம்மால் பார்க்க முடிகிறது. மாணவர்கள் அந்த இடத்திலேயே உணவு உண்ணும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் மாணவர்களுடைய கூட்டமானது நேற்றைய தினத்தில் விட இன்றைய தினம் அதிகரித்து காணப்படுகிறதா? தொடர்ந்து மாணவர்களுடைய வருகை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா அந்த பகுதியில்? நேற்று மாலை 5 மணி அளவில் ஏறத்தாழ 700 மாணவ மாணவிகள் மட்டுமே கலந்துகிட்டாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை ஏறத்தாழ 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்போது கலந்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு சில பொறியியல் கல்லூரிகளில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்துக்க வந்த ஒரு சில தனியார் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் போலீசார் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்போது ஆர்ப்பாட்ட களமான இந்த பாளை வஉசி திடலில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. உள்ளரங்கமான இந்த வஉசி திடலில் தற்போது எந்த விதமான ஆர்ப்பாட்டம், அதாவது எந்த விதமான போராட்டமும் இல்லாம அமைதியான முறையில் மாணவ மாணவியர் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சிவகுமார், நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக மாணவிகள் அதிக அளவில் காணப்படுகிறார்கள். மாணவிகளுடைய மனநிலை தற்பொழுது எவ்வாறாக இருக்கிறது? அவர்களிடமே இருந்து கேட்டு கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அதாவது மாணவிகளை பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா தற்போது நம்ம நின்றுட்டு இருக்கிறது சித்த மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகள். இந்த மாணவ மாணவிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற பொறுத்தமட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க தங்களோட அதாவது ஏறுதழுவுதல் என்பது தங்களோட உரிமை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சித்த மருத்துவத்தை தமிழக அரசு பாதுகாக்கிறதோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டையும் பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மாணவ மாணவியர்கள் தற்போது மாணவிகளுக்கு உணவு வழங்கப்பட்டு அவங்க தற்போது சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற பொறுத்தமட்டில் பார்த்தோம்னா அவங்க தற்போது இந்த தமிழக அரசு மத்திய அரசு இரண்டுமே ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்காத வரை தாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட போறதில்லைன்னு சொல்லி அவங்க தெரிவிக்கிறாங்க. கிட்ட நம்மளால இப்ப பேச முடியுமா? அந்த மாணவிகள் தற்பொழுது பதிவு செய்யக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கேட்டு சொல்ல முடியுமா? அதாவது இப்போ நம்ம கூட இணையறாங்க ஒரு மாணவி. அதாவது பாத்தீங்கன்னா ஹலோ, அதாவது இந்த ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க என்ன மாதிரி கலந்துட்டு இருக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு நீங்க ஜல்லிக்கட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று இருக்கு. இது உங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்கு? இது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தமிழர்களாக எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பாரம்பரியத்துக்காக போராடுறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. ஆஸ் சித்தா கல்லூரி நாங்க பாரம்பரிய மருத்துவத்தை தான் படிச்சு வெளிப்படுத்துறதுக்கு தான் படிக்கிறோமே. ஸோ அந்த நிலைமையில ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயத்தை தமிழர்களோட ஒரு விஷயத்தை முன்னுக்கு கொண்டு மீடியால எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுக்கு உண்மையை சொல்ல போனா ரொம்ப பெருமையா இருக்குது. தமிழர்கள் என்ற பெருமைப்பட்ட ஒரு விஷயம் இதுதான். அதாவது தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறது தங்களுக்கு மிகுந்த பெருமையாக இருக்கிறதா இங்க உள்ள மாணவிகள் தெரிவிக்கிறாங்க.